எல்லாம் புகழும் இறைவனுக்கே. ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஏஆர்டி கிளாசிக் கிச்சன். இப்போ பார்க்க போகிறது டீ கடையில் வாங்குகிற கஜூர் வீட்லேயே எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கஜூருக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். மைதா 200 கிராம், கோதுமை மாவு 200 கிராம், ரவை 200 கிராம், 100 கிராம் எள்ளு, சோடா மாவு அரை டீஸ்பூன், சர்க்கரை 300 கிராம், நெய் 200 கிராம், 2 முட்டை, தேங்காய் துருவல் அரை கப்பு, சுகர் பவுடர் பண்ணிக்கலாம். சுகர்லேயே ஏலக்காய் 8 சேர்த்து மிக்ஸியில் நைஸாக அரைச்சிக்கலாம். சுகர் பவுடர் பண்ணியாச்சு. கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். மைதா 200 கிராம், ரவை 200 கிராம், எள்ளு 50 கிராம், அரை மூடி தேங்காயில் துருவிய தேங்காய், சோடா மாவு அரை டீஸ்பூன், சுகர் பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1 கப்பு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த நேரத்தில் 2 முட்டை உடைச்சி போட்டுக்கலாம். முட்டை உடைச்சி போட்டது வீடியோவில் பிடிக்கல. பிடிச்சா இந்த மாதிரி இருக்கணும். அந்த அளவில் நெய் சேர்க்கணும். அப்போ தான் கஜூர் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். சப்பாத்திக்கு பிசைற போல் தண்ணி போட்டு பிசைஞ்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். சப்பாத்திக்கு பிசைற போல் செஞ்சாச்சு. இப்போ 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 3 உருண்டை பிடிச்சிக்கலாம். சப்பாத்தி கட்டில் இதில் அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரு பீஸ் உருண்டை எடுத்து கட்டையில் தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் தடிமானமாக தேய்க்கணும். சப்பாத்திக்கு திரட்டுற போல் மெலிசா திரட்டக்கூடாது. சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இதே போல கட் பண்ணிக்கணும். இன்னொரு ஷேப்பை செய்யலாம். சப்பாத்திக்கு உருட்டுற போல உருட்டிக்கலாம். இந்த லாஸ்ட் கார்னர் வேண்டாம். சைடாக கட் பண்ணிக்கலாம்.
இதே போல் 2 ஷேப்பும் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 2 ஷேப்பில் மீதமுள்ள மாவில் ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். 2 வகையான ஷேப் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. எண்ணெய் இந்த அளவில் சூடானா போதும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக போட்டுக்குங்க. ஒரு 3 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுக்கலாம். எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இந்த அளவில் கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணணும். இதே போல் எல்லாமே ஃப்ரை பண்ணிக்கலாம். 4 பீஸாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாம். இன்னும் வேகணும். 3 நிமிஷம் வேகட்டும். இந்த அளவில் ஃப்ரை பண்ணால் போதும். கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். கடையில் வாங்குகிற கஜூர் போல் வீட்லேயே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.